இவர் அதான் சீனியர். எடப்பாடிக்கு முன்னாடி செங்கோட்டையன் தான் வரணும். ஓ, எடப்பாடிக்கு சீனியர் எடப்பாடி பழனிசாமி சீனியர் செங்கோட்டையன். இவர் தான் ஆக மொத்தத்தில் முதலமைச்சராக வந்திருக்கணும். பொதுச் செயலாளர். ஒரே ஒரு தவறு நேர்ந்து விட்டது. அம்மாவினை காலை பிடிச்சதுனால சின்னம்மா, ஆமா சின்னம்மாவுடைய காலை பிடிச்சதுனாலையும் அண்ணன் டிடிவி தினகரன் அவருடைய கொஞ்சம் அணுகுமுறை இருந்துச்சு எடப்பாடி மேல. அவருக்கு அது பதவிக்கு வந்த உடனே நன்றி மறந்தார். ஆமா, அது எப்படி அதாவது நன்றி கேட்டாங்க எடப்பாடி ஒரு ஆள் தான் கட்சியில விசுவாசமான ஆள் கிடையாது. நன்றி மறந்த எடப்பாடி. இப்ப நீங்க அந்த கட்சியை ஒருங்கிணைந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்க விடாமல் காப்பாற்றணுக்காக 3 பேரும் ஒருங்கிணைந்திருக்காங்க. ஆனா நீங்க இப்படி சொல்றீங்க. ஆமா, ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து துரோகிகள் அவங்க எல்லாம் அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. துரோகிகளுக்கு முத்திரை குத்தணும் அப்படின்னா எடப்பாடிக்கு தான் முதல் முத்திரை குத்தணும். அவன் தான் துரோகி. அவரெல்லாம் சொல்லக்கூடாது அவரை. இல்லைங்களா? ரைட். இல்ல, ஆனா எடப்பாடி தான் துரோகி. அதிமுகவுடைய துரோகி எடப்பாடி தான். கொடநாடு கொலை வழக்கில் A1 அக்யூஸ்ட் வந்து எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்றாரு. ஆமா, அது போக துரோகிக்கு நோபல் பரிசு கொடுக்கணும் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி தான் கொடுக்கணும் அப்படின்ற. நோபல் பரிசு கொடுக்கலன்னா அது அமைதிக்கு விருது கொடுப்பாங்கல்ல, அது மாதிரி துரோகத்துக்கு விருது கொடுக்கணும்னா அமைதி விருது கொடுக்கலன்னா எடப்பாடிக்கு தான் துரோகின்ற பட்டத்தை எடப்பாடி தான் கொடுக்கணும். துரோகி ஆமா அப்படின்ற மாதிரி செங்கோட்டையன் சொல்லியிருக்காங்க. ஆமா ஆமா, அதாவது பிரச்சனை இருக்குல்ல, கட்சியுடைய விசுவாசமான ஆளுகளை புறணிக்கிட்டு இவர கட்சி நடந்தா அப்படி. அதிமுகவுடைய விசுவாசிகள் யாரு? உறுப்பினர்கள். அந்த கட்சியில் வலுவாக இருந்தவங்க 1973 கட்சியில் இருக்கவங்க தான் நீக்கினா என்ன அர்த்தம்? அதாவது செய்யக்கூடாது. சரி, 4 ஆண்டு காலம் நீங்க வந்து இப்போ பொதுச் செயலாளராக இருந்தாங்க, முதலமைச்சராக இருந்தாங்க. சரி, அடுத்து நீங்க ஒரு ஆளுக்கு மாத்தி விடுங்க. நீங்க உங்களோட தலைமையில தொடர்ந்து தோல்வியில சந்திச்சு வந்துட்டு இருக்கீங்க இல்லையா? எடப்பாடி பொதுச் செயலாளரான பிறகு அதையும் செங்கோட்டையன் அவர்கள் ஒரு வார்த்தை சொல்றாரு. எடப்பாடி பழனிசாமி வந்து நிரந்தர பொதுச் செயலாளர் கிடையாது, வழக்கு வந்து நிலுவையில இருக்கு, அவர் தற்காலிக பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தான் எந்த குற்றமும் இருக்க கூடாது, அவர் மேல எந்த ஒரு கொலை குற்றமும் எந்த குற்றம் இருக்கக்கூடாது. ஆனால் இவர் பொதுச்செயலாளர் ஆனதுக்கப்புறம் இவர் கொடைநாடு கொலை வழக்கில் முக்கியமான அக்யூஸ்ட். இவர் அந்த நம்ம வாழப்பாடி இதில் எடப்பாடியில் இந்த மூலப்பொருள் சாராயம் காய்ச்சிட்டு இருந்திருக்காரு. அப்படியா? ஆமா, சரி சரி, இது எல்லாருக்குமே தெரியும். சரி சரி, இப்போ சாராயம் காய்ச்சினவர் தான் எடப்பாடி. சரி சரி, ஏதோ ஒரு பொறுப்புக்கு வந்தாரு. அன்னைக்கு தலைமைக்கு தினகரன் தலைவர் நம்ம தினகரன் அவர்கள் என்ன பண்ணிட்டாரு, யாரையோ கூட்டிட்டு வராங்க, எடப்பாடி யாரையோ கொடி கொண்டாந்து விட்டாரு. அம்மாட்ட கிடையாது, எடப்பாடி மட்டும்தான் நமக்கு எதிரி, வேற யாரும் கிடையாது. நீங்க எடப்பாடி தான் எதிரி. நீங்க சொல்வது போல பாத்தீங்க அப்படின்னா எடப்பாடிக்கு என்று எந்த ஒரு மக்கள் ஆதரவும் கிடையாது. இல்ல இல்ல, ஏன்னா சும்மா சொல்றது, ஏன்னா மக்கள் ஆதரவு கிடையாது. ஏன்னா அவர் வந்து நியமிக்கப்பட்டவர் தான். ஆமா, புரட்சி தலைவர் மாதிரியோ புரட்சி தலைவர் மாதிரியோ அதெல்லாம் அந்த பொதுக்குழுவில் தேர்ந்தெடுத்து தனிப்பட்ட முறையில் அவர் ஓட்டடிச்சு இவர் வந்து பொதுச் செயலாளர் ஆகல. இவரா சும்மா தேர்ந்தெடுத்து வச்சுக்கிட்டார் பொதுச் செயலாளர் தான். புரட்சி தலைவர் மாதிரி தொப்பி வச்சு கண்ணாடி போட்டு நான் தான் பொதுச் செயலாளர் எடப்பாடி எப்படி சொல்லலாம்? இவருக்கு என்ன தகுதி இருக்கு? அதாவது அதான் புரட்சி தலைவரை பேசுறதுக்கு இவருக்கெல்லாம் தகுதி கிடையாது. அவர் எப்படின்னா அவர் பொன்மனச்செம்மல். அவர் தொப்பி கண்ணாடி இதெல்லாம் போட்டு நான் புரட்சி தலைவர் புரட்சி தமிழெல்லாம் சொல்லலாமா? என்ன நியாயம் இருக்கு? இதை யாராவது ஏத்துக்கிருவீங்களா? நீங்க மக்கள் ஏத்துக்கிருவீங்களா? இல்ல, அவங்க தொண்டரை ஏத்துக்க மாட்டாங்களா? ஆமா, தொண்டரை ஏத்துக்கிறவங்க அப்புறம் மக்கள் எப்படி ஏத்துக்கிறாங்க? அப்படிப்பட்ட ஒரு தலைவர் தான் நம்ம எடப்பாடி அவர். ரொம்ப ஆணவ பேச்சு. அதாவது அம்மா ஜெயிலுக்கு போகிற காரணம் என்ன இருக்கு? எல்லாம் முடிச்சுட்டாங்க, எல்லாம் முடிச்சு வந்துட்டாங்க, நிரபராதின்னு தீர்ப்பு அழைச்சிட்டாங்க. நகராட்சியில் 4 வருஷம் இருந்து அவங்க வந்து இங்கே எல்லாம் முடிச்சுட்டாங்க. இப்போ கட்சியினுடைய பொதுச்செயலாளர் அவங்களாம் தானே இருக்காங்க. இப்போ அவங்க இப்பவும் ஜேடியூவில் என்ன சொல்கிறாங்க, கட்சியினுடைய பொதுச்செயலாளர் நான் தான் சொல்கிறாங்க, எடப்பாடி கிடையாது பொதுச்செயலாளர். ஆமாம், அதாவது திண்டுக்கல் சீனிவாசன் வந்து ஏதோ யார் திண்டுக்கல் சீனிவாசன் தூண்டுதல் மீது ஆணவ பேச்சு. ஆமாம் ஆமாம், யார் திண்டுக்கல் சீனிவாசன் யாருனால வந்தா? ஆமாம், அப்போ நினைச்சுப்பாரு. ஆமாம், அதாவது சின்னம்மா இல்லைண்டா இப்போ இருக்க இந்த எம்எல்ஏக்களே இல்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வாழ வச்சவங்க சின்னம்மா. சந்தோஷம், உண்மைதான் உண்மைதான். சின்னம்மாவும் டிடிவி தினகரன் தான். தினகரன் சார் சாதாரண ஆள் கிடையாது. தேனி மாவட்டத்தில் எம்பியா இருக்கும்போது அவருக்கெல்லாம் இவங்க வேலை பார்த்தவங்க எடப்பாடி தான். யாருக்கு? எடப்பாடி என்ன சொல்லுவாரு, அதை போய் எடுத்துருவாப்பா அப்படின்னா உடனே ஒரு இதை தூக்கிட்டு ஓடியாருவாரு, அவ்வளோ மூட்டையை தூக்கிட்டு.
நீங்க அவ்வளவு போறீங்க. இதே கூட்டம் தானே ஆர்கே நகர் தேர்தல்ல தொப்பி சின்னதுக்கு ஓட்டு கேட்டு அலைஞ்சிச்சுங்க. ஆமா, இன்னும் சொல்ல போனா காலகட்டத்துல அண்ணன் தினகரன் அவர்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட இருக்க எல்லா அமைச்சர் பெருமக்களும் ஓட்டு கேட்டாங்க. எப்படி கேட்டாங்க? எடப்பாடி இருக்கங்காட்டியும் அந்த இதுக்கு இருக்காது. அதாவது அழிக்கிறார், கட்சியை அழிக்கிறார். எடப்பாடி தொடர்ந்து தோல்வியில சந்திச்சுட்டு இருக்கும் போது அப்ப இந்த ஒருங்கிணைந்த நம்ம செங்கோட்டை சொன்ன மாதிரி ஒருங்கிணைந்த அதிமுக தேர்ந்தெடுத்து எல்லாரும் மனமன ராசியா எல்லாரும் ஒன்றிணைந்து இந்த அதிமுக வழிநடத்தி சென்றால் அதிமுக 26 வெற்றி பெறும். என்ன பண்ணாரு? முதல் நாள் அறிக்கை வர்றாரு, மறுநாள் இவர் நீக்கினார். இவர் என்ன சர்வாதிகாரியா? இவர் என்ன கட்சியினுடைய பொதுச்செயலாளரா? இவர் என்ன வந்து பொதுச்செயலாளர் இல்லையே, இவர் எப்படி நீக்க முடியும் ஒரு உறுப்பினரை? அதாவது இப்ப கேஸ் போடலாம், கேஸ் போட போறாரு. கேஸ் போடலாம். ஆமா, கேஸ் போட்டா கட்சியை கேஸ் போட்டு அவரே நீக்கலாம், எடப்பாடியே நீக்கலாம், செங்கோட்டை. ஏன்னா அப்படி ஒரு தகுதி இருக்கு. இருந்தாலும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? இவங்கெல்லாம் ஒதுக்கி விட்டு மூத்த நிர்வாகிகள், கழக முன்னோடிகள், முன்னாள் அமைச்சர்கள் இவங்கெல்லாம் விலக்கி விட்டு எடப்பாடி சர்வாதிகாரம் இங்கே சொல்லும்போது சர்வாதிகார போக்கை கையில் எடுத்துக்கொண்டு செயல்படுவதன் விளைவாக ஏதோ முன்னேற்றம் இருக்குமா? 11 தொழில் சந்திச்சு வந்திருக்காரு. அடுத்து 2020 சட்டமன்றத்தில் 2026 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற முன்னாள் கட்சி நிர்வாகிகள்லாம் ஒன்று சேர்ந்து அதிமுக உருவாக்கி இழைச்ச வேண்டும்டா, அதிமுக வெற்றி பெறுவதற்கு 100% வாய்ப்பு இருக்கு. அப்படி பாரதிய ஜனதா கூட்டணி சேர்ந்து கொண்டு இவர் இந்த சால்ரா போட்டுக்கிட்டு இருந்தால் கட்சி இன்னும் வலுவிழந்து போயிடும். அவ்வளவுதான். 26 கட்சி ரொம்ப வலுவிழந்து போயிடும் அதிமுக. அண்ணன் திரு வீரன் ராஜா அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ராஜா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? சரி, ரைட், ஓகே. அதாவது ஒரு 2-3 தினங்களாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிமுகவில் ஒரு மிகப்பெரிய சலசலப்பு ஏற்பட்டிருக்க மாதிரி தெரியுது. ஆல்ரெடி உங்களுக்கு நல்லா தெரியும். ஆமாம், அதாவது திரு செங்கோட்டையன் அவர்களோட நீக்கத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எடப்பாடியோட இந்த செயலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சொல்கிறேன். புரட்சித் தலைவர் அவருடைய நாமம் வாழ்க, அம்மாவுடைய புகழ் ஓங்குக. அதாவது அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் வாழ்க, அவர் புகழ் ஓங்குக. அந்த இதை ஆரம்பிக்கும் போது 1971 செங்கோட்டையன் திமுக இருந்தார். ஆரம்பத்தில் திமுக இருந்தார். சரி சரி. அப்ப 72 அதிமுக வர்றாரு. ஆரம்ப காலத்தினுடைய வரலாறு அவர் 72க்கு வந்த உடனே அவர் சில மீட்டிங்கும் சில இதெல்லாம் போட்டிருக்காங்க. எம்ஜிஆர் தலைமையில் இணைகிறாரு. 72ல் இணைகிறாரு. எம்ஜிஆர் தலைமை இணைஞ்ச உடனே அவருக்கு ஒரு பொறுப்பு கொடுக்குறாரு நம்ம கட்சியில இருந்து. ஆமா, அதுல இருந்து ஆரம்பிக்கிறது தான். அடுத்து அவருடைய பிறந்த ஊர் குள்ளம்பாளையம். ஆமா, குள்ளம்பாளையத்துல இருந்து சத்தியமங்கலம் எம்எல்ஏவா இடைத்தேர்தல் நிற்கிறார். இடைத்தேர்தல் அது? ஆமா, இடைத்தேர்தல் தான். சத்தியம். சரி சரி, ஓகே. மாயத்தவர் நின்று திண்டுக்கல்ல சீச்சார்ல இடைத்தேர்தல் முதல் தேர்தல் நடிக்கிறாரு. ஆமா, நிச்சய முதல் முறையா எம்எல்ஏ ஆகிறார். சூப்பர். அப்படி ஒரு கட்சியினுடைய விசுவாசி. கட்சி அதிமுக இப்படிதான் இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு நம்ம செங்கோட்டையன். ஆமா, 75ல் என்னமோ ஒரு பொதுக்குழு கூட்டம் எம்ஜிஆர் தலைமையில கூட்ட சொல்லிட்டு அந்த பொதுக்குழு கூட்டத்தை சிறப்பா நடத்தினதுக்கு எம்ஜிஆர்ட்ட முதல் பாராட்டு பெற்றார். அதாவது ஒரு பொதுக்குழு கூட்டத்தை நடத்தினார் அந்த ஊர்ல. அதுல எம்ஜிஆருடைய கவன ஈர்ப்பை ஏத்துக்கிட்டார். ஏற்றதுனால அவருக்கு படிப்படியா அதிமுகவில் நல்ல ஒரு பொசிஷன்ல வந்துட்டார் வைங்க. அதுபோக தொடர்ந்து 9 முறை எம்எல்ஏ. ஆமா, தொடர்ந்து கோவிச்செட்டிப்பாளையத்தில் 8 முறை எம்எல்ஏ இருந்திருக்காரு. 9 முறை எம்எல்ஏ இருந்திருக்காரு. சரி சரி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில். ரைட். இருந்தாலும் இவர் அதான் சீனியர். எடப்பாடிக்கு முன்னாடி செங்கோட்டையன் வரணும். எடப்பாடிக்கு சீனியர் எடப்பாடி பழனிசாமி சீனியர் செங்கோட்டையன். இவர் தான் ஆக மொத்தத்தில் முதலமைச்சராக வந்திருக்கணும். பொதுச் செயலாளர். ஒரே ஒரு தவறு நேர்ந்து விட்டது. அம்மாவினை காலை பிடிச்சதுனால சின்னம்மா. ஆமா, சின்னம்மாவுடைய காலை பிடிச்சதுனாலையும் அண்ணன் டிடிவி தினகரன் அவருடைய கொஞ்சம் அணுகுமுறை இருந்துச்சு எடப்பாடி மேல அவருக்கு. ஏன்னா ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அதனால அவருடைய இதனால அவரை கொஞ்சம் ஈர்த்து உடனே அம்மா காலில் விழுந்து எனக்கு தாமானியை கொடுக்கணும், இந்த வாட்டி நான் விசுவாசமா இருப்பேன்,
நீங்கள் வந்தோடனே நான் உங்களுக்கு கொடுத்துருவேன் அப்படி இப்படிலாம் சொல்லி சில வேலைகளை பண்ணி அந்த பதவிக்கு வந்தார். அதாவது பதவிக்கு வந்த உடனே நன்றி மறந்தார். ஆமாம், அது எப்படி அதாவது நன்றி கேட்டாங்க எடப்பாடி ஒரு ஆள் தான் கட்சியில் விசுவாசமான ஆள் கிடையாது. நன்றி மறந்த எடப்பாடி. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நேற்று முன்தினம் தேவர் ஜெயந்தி அனைவரும் சேர்ந்து பேட்டி கொடுத்துருக்காங்க. சின்னம்மா அவர்களை தவிர அவங்களும் வந்து கலந்துருக்கலாம், ஆனால் டிராவல் அதாவது டிராஃபிக்னால வர முடியாத பட்சம் சொல்றாங்க. அந்த மூவரும் சந்தித்து செய்தியாளர் சந்தித்து பேசியதை நீங்க எப்படி பாக்குறீங்க? என்ன மாதிரி ஒரு அடுத்த கட்ட நகர்வுக்கு அவங்க அதிமுக கொண்டு போறது என்னண்டா, அந்த கட்சியை ஒருங்கிணைந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்க விடாமல் காப்பாற்றணுக்காக 3 பேரும் ஒருங்கிணைந்து இருக்காங்க. ஆனா நீங்க இப்படி சொல்றீங்க. ஆமா, ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து துரோகிகள் அவங்க எல்லாம் அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. துரோகிகளுக்கு முத்திரை குத்தணும் அப்படின்னா எடப்பாடிக்கு தான் முத்திரை குத்தணும். அவன் தான் துரோகி. அவருக்கு தான் சொல்லக்கூடாது அவரை. இல்ல தெரியுங்களா? ரைட். இல்ல, ஆனா எடப்பாடி தான் துரோகி. அதிமுகவுடைய துரோகி எடப்பாடி தான். ஏன்னா அவருடைய வரலாறு என்ன அப்படின்னா, இப்ப அதிமுக ஆரம்பிச்சதுக்கப்புறம் 4 வருஷம் தான். 4 வருஷத்துக்குள்ள என்னென்ன செய்யணுமோ கொலை குற்றங்கள்லாம் பண்ணியிருக்காரு. இப்ப கொடைநாடு கொலை வழக்கில் அவர் சுமக்கப்பட்டிருக்காரு. ஆமா, அது நீங்க சொல்வது போல அந்த செங்கோட்டையன் அவர்களை நீக்கிய பிறகு மறுநாள் செங்கோட்டையன் அவர்கள் ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அதுல 2 கருத்தை அவர் வைக்கிறாரு. என்னன்னா, கொடநாடு கொலை வழக்கில் A1 அக்யூஸ்ட் வந்து எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்றாரு. ஆமா, அது போக துரோகிக்கு நோபல் பரிசு கொடுக்கணும் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி தான் கொடுக்கணும் அப்படின்ற. நோபல் பரிசு கொடுக்கலன்னா அது அமைதிக்கு விருது கொடுப்பாங்கல்ல, அது மாதிரி துரோகத்துக்கு விருது கொடுக்கணும்னா துரோகி அப்படின்ற மாதிரி செங்கோட்டையன் சொல்லியிருக்காங்க. ஆமா ஆமா, அதாவது சரி, சீனியாரிட்டி பிரகாரம் பார்த்தா எடப்பாடிக்கு ஆப்போசிட் செங்கோட்டையன் தான் முதலமைச்சர் வந்திருக்கணும். ஆனா அதுக்கு சரியான ஆதரவு கொடுக்காதனால அம்மாவுடைய இதுக்கு பயந்துதான் அவங்க இவனை தூக்கி போட்டது. சரி, அம்மா சொல்றாங்களே. சரி, ஒரு புறம் அது இருக்கட்டும். நீங்க அம்மாவின் மறைவிற்கு பிறகு கூவத்தூர்ல நடந்த நிகழ்வுகள் அனைவருக்கும் தெரியும். 4 ஆண்டு காலம் என்ன சின்னம்மா அவர்கள் கொடுத்த அந்த பதவியை 4 ஆண்டுகளும் தக்க வைத்து கட்சியில் தனக்கு எதிரான நடைமுறையும் நீக்கி இப்ப ஒழுங்கா கட்சியை நடத்திட்டு தானே இருக்காரு. அதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை இருக்கு? என்ன பிரச்சனை இருக்குல்ல? கட்சியுடைய விசுவாசமான ஆளுகளை பூரா நீக்கிட்டு இவர் கட்சி நடந்தா அப்படி? அதிமுகவுடைய விசுவாசிகள் யாரு? உறுப்பினர்கள். அந்த கட்சியில வலுவா இருந்தவங்க 1973 கட்சியில இருக்கவங்க நீக்கினா என்ன அர்த்தம்? அதாவது அந்த எம்ஜிஆர் அவர்களால் இயற்றப்பட்ட சட்டத்தை யார் வேணாலும் பொதுச் செயலாளரலாம், எந்த ஒரு உறுப்பினரும் பொதுச் செயலாளர் சட்டத்தை மறுசீரமைத்து அதை நான் மட்டும்தான் பொதுச் செயலாளர்ன்ற மாதிரி ஒரு சட்டத்தை ஏற்றினார் எடப்பாடி பொதுக்குழு கூட்டி. சோ அதை எப்படி பாக்குறீங்க? அதோட தாக்கம் எப்படி இருக்கும்? எம்ஜிஆருடைய இது எப்படின்னா, தன்னுடைய அந்த கட்சியினுடைய உறுப்பினர்களா தேர்ந்தெடுத்தாதான் பொதுச் செயலாளர். இதுதான் அவருடைய கட்டுப்பாடு. ஆனா அந்த கட்டுப்பாடை எல்லாம் தகர்த்தி இவருக்கு சாதகமா என்ன தேவையோ அதை எடுத்துக்கிட்டாரு. அவ்வளவுதான் எடப்பாடி. உண்மை. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா இப்போ பலரது பொதுவான கேள்விகள் என்னவா இருக்கு அப்படின்னா, சரி 4 ஆண்டு காலம் நீங்க வந்து இப்ப பொதுச் செயலாளராக இருந்தாங்க, முதலமைச்சராக இருந்தாங்க. சரி, அடுத்து நீங்க ஒரு ஆளுக்கு மாத்தி விடுங்க. நீங்க உங்களோட தலைமையில தொடர்ந்து தோல்வியில சந்திச்சு வந்துட்டு இருக்கீங்க இல்லையா? எடப்பாடி பொதுச் செயலாளரான பிறகு அதையும் செங்கோட்டையன் அவர்கள் ஒரு வார்த்தை சொல்றாரு. எடப்பாடி பழனிசாமி வந்து நிரந்தர பொதுச் செயலாளர் கிடையாது, வழக்கு வந்து நிலுவையில இருக்கு, அவர் தற்காலிக பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தான் எந்த குற்றமும் இருக்க கூடாது, அவர் மேல எந்த ஒரு கொலை குற்றமோ எந்த குற்றம் இருக்கக்கூடாது. ஆனா இவர் பொதுச்செயலாளர் ஆனதுக்கு அப்புறம் இவர் கொடைநாடு கொலை வழக்குல முக்கியமான அக்யூஸ்ட். இவர் முதல் குற்றவாளி. இவர் தான் முதல் அறிக்கைக்கு வர்றார். 2வது குற்றவாளி கிடையாது, முதல் அறிக்கை. ஆனா ஒரு குற்றவாளி முதலமைச்சராக 4 ஆண்டு காலம் இருந்திருக்காரு. என்ன அதுபோக இவர் நிறைய கிரிமினல்வாதி எப்படி ஒரு பொதுச்செயலாளராக இருக்க முடியும்? கட்சியுடைய பொதுச்செயலாளர் அப்படின்னா பல கோடி உறுப்பினர்கள் இருக்காங்க நம்ம அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில். அதாவது அப்போ உள்ள உறுப்பினர்கள்லாம் நிறைய பேர் இருந்திருக்காங்க. இவர் இப்போ வந்தவர் தான். இவர் என்ன பண்ணாரு, அந்த நம்ம வாழப்பாடி எடப்பாடியில் இந்த மூலப்பொருள் சாராயம் காட்சிக்கு இருந்திருக்காரு.
அப்படியா? ஆமா. சரி சரி. இது எல்லாருக்குமே தெரியும். சரி சரி. இப்போ சாராய நடத்தினவர் தான் எடப்பாடி. சரி சரி. ஏதோ ஒரு பொறுப்புக்கு வந்தாரு. அன்னைக்கு தலைமைக்கு தலைவர் நம்ம தினகரன் அவர்கள் என்ன பண்ணிட்டாரு, யாரையோ கூட்டிட்டு வர்றாங்க, எடப்பாடியை கையை பிடிச்சி கொடி கொண்டாந்து விட்டாரு அம்மாட்ட. இதுதான் நடந்தது. அதாவது இதனாலதான் ஒரு முதலமைச்சர் கிடைச்சது. இப்போ சரி, அது ஒரு புறம் இருக்கட்டும். இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா எடப்பாடி திமுக, அதாவது தினகரன் அமமுக பொதுச் செயலாளர் தினகரன் சார் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எங்களுக்கு எதிரி வந்து அதிமுகவினர் யாருமே கிடையாது, எடப்பாடி மட்டும்தான் எதிரி. அவரை வந்து நமக்கு துறை கிடையாது, எடப்பாடி மட்டும்தான் நமக்கு எதிரி, வேற யாரும் கிடையாது. நீங்கள் எடப்பாடி தான் எதிரி. நீங்கள் சொல்வது போல பாத்தீங்க அப்படின்னா எடப்பாடிக்கு என்று எந்த ஒரு மக்கள் ஆதரவும் கிடையாது. இல்ல இல்ல, ஏன்னா சும்மா சொல்றது, ஏன்னா மக்கள் ஆதரவு கிடையாது. ஏன்னா அவர் வந்து நியமிக்கப்பட்டவர் தான். ஆமா, புரட்சித் தலைவர் மாதிரியோ புரட்சி தலைவர் மாதிரியோ அதெல்லாம் அந்த பொதுக்குழுவில் தேர்ந்தெடுத்து தனிப்பட்ட முறையில் அவர் ஓட்டடிச்சு இவர் வந்து பொதுச் செயலாளர் ஆகினார். இவரா சும்மா தேர்ந்தெடுத்து வச்சுக்கிட்டார் பொதுச் செயலாளர். இவருக்கான ஆட்களை பொதுக்குழு உறுப்பினர் இவர் வேண்டிய ஆளுகளை போட்டு அந்த பொதுச் செயலாளரை அவர் தேர்ந்தெடுத்துக்கிட்டாரு. இன்னொரு பக்கம் ஒன்று இருக்கட்டும், புரட்சி தலைவர் மாதிரி தொப்பி வச்சு கண்ணாடி போட்டு நான் தான் பொதுச் செயலாளர் எடப்பாடி எப்படி சொல்லலாம்? இவருக்கு என்ன தகுதி இருக்கு? அதாவது புரட்சி தலைவர் பேசுறதுக்கு இவருக்கெல்லாம் தகுதி கிடையாது. அவர் எப்படின்னா அவர் பொன்மனச்செம்மல், அவருடைய காலகட்டத்துல சேலத்துக்கு புரட்சி தலைவர் போயிட்டு இருக்காரு. சேலம் சரி, அதாவது பணமருந்து பட்டியல முத நிற்கிறார், எம்எல்ஏ நிற்கிறார். அவருக்கு பிரச்சாரம் செய்ய புரட்சி தலைவர் போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கும்போது ஒரு 10-15 கார் அம்பாசிடர் தான், இப்போ இந்த மாதிரி காரெல்லாம் கிடையாதுப்பா. அப்போ அம்பாசிடர் போயிட்டு இருக்கும்போது அந்த ஊருக்குள்ள நுழையும் போது ஒரு அம்மா பணியாரம் கொடுத்துட்டு இருக்காங்க. பணியாரம் சரி, இது வரலாறு எல்லாருக்குமே தெரியும். சரி சரி, யாரும் சொல்ல வேண்டியது, சொல்லுங்க கேட்போம். பணியாரம் சுட்டுக்கிட்டு இருக்காரு. பணியாரம் சுட்டு வித்துக்கிட்டு பெரிய பணியாரம் ஒரே பூச்சி வச்சிருக்கு, ஒரு பணியாரம் கூட விற்கல. சரி, அப்போ புரட்சி தலைவர் கொஞ்சம் பின்னாடி இன்வெஸ்ட் பண்ணி வண்டியை போறாங்க, இன்வெஸ்ட் பண்ணி நிப்பாட்டினார். சரி, நிப்பாட்டிட்டு ஒரு ஆளை கூப்பிட்டு, ஒரு கட்சி தொட்டாரை கூப்பிட்டு இங்கே வாங்கன்னு சொல்லி ஒரு இந்தபடி அள்ளி, அவர் எப்பவுமே எண்ணி கொடுக்கறது கிடையாது. புரட்சி தலைவர் அள்ளி கொடுக்குற வள்ளல். இப்படி இந்த சோலார் பை போட்டுப்பாரு. சரி சரி, அந்த பிள்ளைங்களை கண்ணாடி ஒரு தொப்பி ஒரு இதுதான். இந்த கையை விட்டு அந்த பணத்தை அள்ளி அவனுக்கு கொடுத்து, கரெக்டா சொல்றீங்களா, எம்ஜிஆர் வலது கையில ஆட்சி கட்டுவார். அப்ப அவரு சொல்லி அந்த பணியாரத்தை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி இந்த பணத்தை கொடுத்து, நான் நிக்கிறேன்லாம் சொல்லிடக்கூடாது, இந்த பணத்தை கொடுத்து அந்த பணியாரத்தை அழிட்டு வந்து எல்லாருக்கும் கொடுத்தாரு. அப்ப அந்த பணியாரக்காரமாக பணியாரம் வந்து போச்சு. சரி, பணமும் சேர்ந்துருச்சு. அதுல எம்ஜிஆர் ஒரு சந்தோஷம் மனநிறைவு. அதாவது ஏழை மக்களுக்காக வாழ்ந்தவர், எளியவர்களுக்காக வாழ்ந்தவர், ஏழை மக்களுக்காக வாழ்ந்தவர். அவர் அந்த மனநிறைவோட வண்டி எடுத்து புறப்பட்டார். ஆனா கடைசியில் சொல்லல, ஏன்னா தன்னுடைய வரலாறு பிறருக்கு புகழக்கூடாதுன்னா அவர் தன்னுடைய இதை சொல்லல. அவர் வாடி போயிட்டு அந்த மாதிரி வாழ்ந்த ஒரு மனிதர் கொண்டு போய் தொப்பியும் அந்த மாதிரி மனிதர்கிட்ட அவர் தொப்பி கண்ணாடி இதெல்லாம் போட்டு நான் புரட்சி தலைவர் புரட்சி தமிழெல்லாம் சொல்லலாமா? என்ன நியாயம் இருக்கு? இதை யாராவது ஏத்துக்கிருவீங்களா? நீங்க மக்கள் ஏத்துக்கிருவீங்களா? இல்ல, அவங்க தொண்டரை ஏத்துக்க மாட்டாங்களா? ஆமா, தொண்டரை ஏத்துக்கிறவாங்க, அப்புறம் மக்கள் எப்படி ஏத்துக்கிறாங்க? அப்படிப்பட்ட ஒரு தலைவர் தான் நம்ம எடப்பாடி அவர்கள். அது திண்டுக்கல் சீனிவாசன் இருக்கார்ல. ஆமா, இப்போ நீங்க நல்லா பாத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ வந்து ஒரு எடப்பாடி பழனிசாமி திமுக மாதிரியே செயல்படுறாரு. நீங்க பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இப்ப திமுகவுக்கு ஒரு நெருக்கடியான சூழல் வருது. ஒரு எப்படின்னா, ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஜாதியை வைத்து ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஜாதியை சார்ந்த அமைச்சர்களை வைத்து திமுக வந்து பதிலடி கொடுக்கும், பிற கட்சிகளை வைத்து. அதுபோல எடப்பாடி பழனிசாமி அவர்களும் நேற்று அவங்க வந்து நம்ம தேவர் ஜெயந்தில மூவரும் சேர்ந்து பேட்டி கொடுத்துருக்காரு. அவங்களுக்கு எதிர்வினை ஆற்றும் விதமாக திண்டுக்கல் சீனிவாசன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து இவங்க சின்னம்மார்களும் சொல்லல, சசிகலா டிடிவி தினகரன் ஜெயிலுக்கு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேசியிருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? அந்த திமிரான பேச்சு எப்படி பாக்குறீங்க? அது ரொம்ப ஆணவ பேச்சு. அதாவது அம்மா ஜெயிலுக்கு போற காரணம் என்ன இருக்கு? எல்லாம் முடிச்சுட்டாங்க, எல்லாம் முடிச்சு வந்துட்டாங்க, நிரபராதின்னு தீர்ப்பு அழைச்சிட்டாங்க. அகராட்சியில் 4 வருஷம் இருந்து அவங்க வந்து இங்க எல்லாம் முடிச்சுட்டாங்க. இப்ப கட்சியினுடைய பொதுச்செயலாளர் அவங்களாம் தானே இருக்காங்க. இப்ப அவங்க இப்பவும் ஜேடியூல என்ன சொல்றாங்க? கட்சியினுடைய பொதுச்செயலாளர் நான் தான் சொல்றாங்க.
எடப்பாடி கிடையாது பொதுச் செயலாளர். ஆமா, அதாவது திண்டுக்கல் சீனிவாசன் வந்து ஏதோ யாரு திண்டுக்கல் சீனிவாசன் தூண்டுதல் மீது ஆணவ பேச்சு. ஆமா ஆமா, யாரு திண்டுக்கல் சீனிவாசன் யாருனால வந்தா? ஆமா, அப்ப நினைச்சு பாரு. ஆமா, அதாவது சின்னம்மா இல்லைண்டா இப்ப இருக்க இந்த எம்எல்ஏக்களே இல்ல. சின்னம்மா பரிந்துரையின் பேர்ல தான் அனைத்து துறை எம்எல்ஏக்கள் வந்தாங்க, அமைச்சர்கள் வந்தாங்க. என்ன அதாவது சின்னம்மா போட்ட பிச்சை. இன்னும் சொல்ல போனா நல்லா கேட்டுக்கங்க, சின்னம்மா போட்ட பிச்சை தான். அம்மா நினைச்சிருந்தா என்ன வேணா செஞ்சிருக்கலாம். இந்த கூவத்தூர் பிரச்சனையில இவ்வளவு செலவழிச்சு ஆள் பேர்லாம் தேட்டம் கட்டி எல்லாத்தையும் தக்க வச்சு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வாழ வச்சவங்க சின்னம்மா. சந்தோஷம், உண்மைதான் உண்மை. சின்னம்மாவும் டிடிவி தினகரன் தான். தினகரன் சார் சாதாரண ஆள் கிடையாது. தேனி மாவட்டத்தில் எம்பியா இருக்கும்போது அவருக்கெல்லாம் இவங்க வேலை பார்த்தவங்க எடப்பாடி தான். யாருக்கு எடப்பாடி என்ன சொல்லுவாரு, அதை போய் எடுத்து வாப்பா அப்படின்னா உடனே ஒரு இதை தூக்கிட்டு ஓடியாருவாரு. நீங்க அவ்வளவு போறீங்க. இதே கூட்டம் தானே ஆர்கே நகர் தேர்தல்ல தொப்பி சின்னதுக்கு ஓட்டு கேட்டு அலைஞ்சிச்சுங்க. ஆமா, இன்னும் சொல்ல போனா ஆரம்ப காலகட்டத்துல அண்ணன் தினகரன் அவர்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட இருக்கவங்க எல்லா அமைச்சர் பெருமக்களும் ஓட்டு கேட்டாங்க. எப்படி கேட்டாங்க? அதுக்கப்புறம் இதுதான். அதாவது இவங்களுக்கு அவருடைய திறமை, அவருடைய இதுக்கு கண்டிப்பா முதலமைச்சராக உறுதியாகி போச்சு. அது நல்லா தெரிஞ்சு போச்சு. 26 எலெக்ஷன் கம்ப்ளீட்டா எடப்பாடியை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஆமா, அதிமுகவோட பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்களாக இருக்கட்டும் சரி, துணை பொதுச் செயலாளராக இருந்த தினகரன் சார் தற்போது அமமுகன்ற கழகத்தை ஆரம்பிச்சு அதுக்கு பொதுச் செயலாளர் ஆயிட்டாரு. இவங்களை பார்த்து இன்றும் அந்த எடப்பாடி பழனிசாமி அணியினர் வந்து பயப்படுறாங்கன்னு தான் சொல்றாங்க. அதாவது ஆமா, உண்மைதான். பயம் இருக்கு, ஒரு பயம் இருக்கு, பயம் தான் இருந்தா அதை வெளிக்காட்டிக்கிற மாட்டேங்கிறாங்க, அவ்வளவுதான். பயம் இருக்கு. அந்த பயத்தை போக்கு விதமாக பிஜேபியுடன் சேர்ந்து கொண்டு அவங்கள சொல்வதை கேட்கறது போல. ஆமா ஆமா, இப்ப என்ன அப்படின்னா பிஜேபி தான் எனக்கு பலம். அதிமுக இருக்க உறுப்பினர்களோ அதிமுக இருக்கிற கட்சிக்காரங்களோ பலம் கிடையாது. பிஜேபியுடைய ஆட்சி நடக்கிறதுனால மத்தியில் அந்த ஆட்சியை வச்சு இவன் தக்க வச்சுக்கிட்டு இந்த கூட்டங்களை நடத்திக்கிட்டு இருக்கான். சரி, இப்போ இரட்டை உண்மைதான். சரி, இப்போ இரட்டை இலைக்குன்ற ஒரு ஓட்டு வங்கி இருக்கு. ஆமா, இருக்கு, தமிழ்நாட்டுல இருக்கு. அதாவது நீங்க புரட்சி தலைவர் அம்மா இருந்த காலத்திலயும் சரி, இப்போ உள்ள இந்த எடப்பாடி தற்காலிக பொதுச் செயலாளர் எடப்பாடி திமுக, இதுக்கும் அதுக்கு என்ன வித்தியாசம்? அதே ஓட்டு வங்கி தற்போதும் இருக்கிறதா அப்படின்றது உங்களுக்கு ஏதாவது? அதாவது எடப்பாடி இருக்கங்காட்டிக்கு அந்த இதுக்கு இருக்காது. அதாவது அழிக்கிறார், கட்சியை அழிக்கிறார் எடப்பாடி. தொடர்ந்து தோல்வியில சந்திச்சுட்டு இருக்கும் போது அப்ப இந்த ஒருங்கிணைந்த நம்ம செங்கோட்டை சொன்ன மாதிரி ஒருங்கிணைந்த அதிமுக தேர்ந்தெடுத்து எல்லாரும் மனமன ராசியா எல்லாரும் ஒன்றிணைந்து இந்த அதிமுக வழிநடத்தி சென்றால் அதிமுக 26 வெற்றி பெறும். அது நல்ல உறுதி. அதாவது ஏற்கனவே அதிமுக தோத்தது காரணமே இந்த 3 பேர் 4 பேரை நீக்கினால்தான். இவங்க எல்லாரும் இருந்தா திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி. நிர்வாகமும் அங்கே கிடையாது. அதாவது நிர்வாகம் கிடையாது. அந்த அதிமுகவோட பொதுச் செயலாளராக இருக்கிற தற்காலிக பொதுச் செயலாளர் தான் வந்து எடப்பாடி. ஒருபுறம் சின்னம்மா அவர்களும் பொதுச் செயலாளர் வந்து கிளைம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு அறிக்கையை விட்டுருக்காங்க, இந்த செங்கோட்டை நீக்கும் போது இது வந்து ஒரு சிறுபிள்ளைத்தனமான ஒரு செயல். எம்ஜிஆர் காலத்துல இருந்து கட்சி வளர்த்த ஒரு செங்கோட்டையன் போன்ற மூத்த உறுப்பினர் நீக்கியதுன்றது மிகவும் வேதனை அளிக்கிறது. இது வந்து திமுகவுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை உருவாக்குகிறது. கட்சியில் மூத்த நிர்வாகிகளை நீங்கள் நீக்குவது விளைவு தேர்தல் எதிரொலியாக அதிமுகவோட பலம் குறைந்து திமுகவோட வெற்றி வாய்ப்புக்கு நீங்க வழிவகுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி எடப்பாடி சாடி இருக்காங்க. அம்மா சொல்லியிருக்காங்க. அது உண்மை. என்ன அப்படின்னா மூத்த உறுப்பினர் செங்கோட்டை, அதாவது 9 முறை சட்டமன்ற தொகுதியில் ஜெயிச்சிருக்கார் கோபிச்செட்டிப்பாளையத்தில். இருந்தாலும் அவருடைய அணுகுமுறை வேற. அந்த அணுகுமுறையை வச்சு பார்க்கும்போது எடப்பாடி செஞ்சது மிக மிக தவறு. அதாவது மூத்த ஒரு கட்சியில் உறுப்பினராக இருந்தார், அவரை நீக்கிறதுக்கு சில விதிமுறைகள் இருக்கு, திட்டங்கள்லாம் இருக்கு. அதாவது ஒரு அங்கே பொதுச்செயலாளரானவர் அவரை கேட்கணும், கூப்பிட்டு யார நம்ம செங்கோட்டையன் அவர்களை கேட்கணும், என்ன எப்படி செஞ்சிருக்கே இதெல்லாம் நியாயமானு கேட்டு அது 2-3 வாட்டி நோட்டீஸ் விட்டு அதுக்கு அவர் என்ன பதில் சொல்லுவாங்க கேட்டு தான் நீக்கணும். கட்சியிலேருந்து ஒரு உறுப்பினர் நீக்கணும்னா கூட 4-5 வாட்டி அவருக்கு நோட்டீஸ் கொடுத்து, இதுதான் கட்சி வழக்கம். எம்ஜிஆர் பில்லையும் சரி, அம்மா பில்லையும் சரி, புரட்சி தலைவர் பில்லையும் சரி,
அம்மா வீட்லையும் சரி. இதுதான் கட்சியினுடைய வழக்கு. 4 வாட்டி 5 வாட்டி விளக்கம் கட்டி நீக்க முடியும். இவர் உடனே என்ன பண்ணாரு, முதல் நாள் அறிக்கை வர்றாரு, மறுநாள் இவர் நீக்கினார். இவர் என்ன சர்வாதிகாரியா? இவர் என்ன கட்சியினுடைய பொதுச்செயலாளரா? இவர் என்ன பொதுச்செயலாளர் இல்லையே, இவர் எப்படி நீக்க முடியும் ஒரு உறுப்பினரை? அதாவது இப்ப கேஸ் போடலாம், கேஸ் போட போறாரு, கேஸ் போடலாம். கேஸ் போட்டா கட்சிய கேஸ் போட்டு அவரே நீக்கலாம், எடப்பாடியே நீக்கலாம், செங்கோட்டையன். ஏன்னா அப்படி ஒரு தகுதி இருக்கு. இருந்தாலும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் காலம், ஒரு காலத்துல 1947, 48, 49 உலக போருக்கு எந்த கட்சிக்கான நிதி கொடுத்துருக்கானா சொல்லுங்க. யாரா கொடுத்துருக்கானா தெரியல. என்னுடைய தாய் கொடுத்தாங்க, புரட்சி தலைவி அம்மா கொடுத்தாங்க. 1948, 49 அது வரலாறு. லால் பகதூர் சாஸ்திரி பிரதமராக இருந்தார். அப்ப அம்மா ஒரு பை நிறையா தங்கம், வைரம், வைடூரியம், கோமேதகம் ஒரு பல கோடி ரூபா. அப்போ அது இப்போ அது 100 கோடி 200 கோடி கூட இருக்கும். அப்போ சொற்பமாக இருந்தாலும் இவ்வளவு நகை பையில போட்டு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கொண்டு போய், அம்மா 15 வயசு. இப்போ உள்ள திருடதான் சொல்றேன். அப்போ உள்ள இதுல அந்த அம்மா கொண்டு போய் அந்த நகையை பூரா கொண்டு போய் 15 வயசு அம்மாவுக்கு. அப்போ அம்மா அந்த நகையை கொண்டு போய் லால் பகதூர் சாஸ்திரிகிட்ட கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்க? உலக போர் நிவாரண நிதி முத தமிழ்நாட்டில இருந்து கொண்டு போய் கொடுத்தது நம்ம அம்மா தான். வரலாறு அது யாருக்கு தெரியும்? அது வரலாறு புத்தகத்தில் இருக்கு, இந்திய யுத்த சட்டத்தில் இருக்கு. அதுபோக அம்மாவை குற்றவாளியாகின திமுக மிகைப்படுத்தியது. செருப்பு, இந்த நகை இதெல்லாம் திமுக மிகைப்படுத்தியது. அம்மா குற்றம் செய்யல. திமுக அரசு வேண்டுமென்றே அவருடைய நகை, இந்த பணம், அதாவது அம்மாவுடைய தாயார் மைசூர் மகாராஜா வீட்டில் இருக்காங்க. சரி, அந்த பண வசதிகள் தான் அம்மா நடிச்சது. அவங்க பண வசதிகளை வச்சு மிகைப்படுத்திட்டாங்க திமுக காரவங்க. அம்மா மேலேயும் சின்னம்மா மேலேயும் மிகைப்படுத்தி பெரிய ஒரு அபாண்டமான பொய்யை சுமத்தி கேஸ் போட்டாங்க. இதுதான் உண்மை. அம்மா குற்றவாளி கிடையாது. சரி, அதாவது திமுக மிகைப்படுத்தியது. அதாவது சாதாரண வீட்டுல 5 செருப்பு இருக்கு. இப்போ நம்ம ஒரு நடிகர், ஒரு நாடாளக்கூடிய அம்மா, அவங்களே இருக்கக்கூடாது. சரி, இப்போ நம்ம அந்த முடிவுக்கு வருவோம். அதாவது இந்த எடப்பாடி பழனிசாமி, எடப்பாடி திமுக அணியினர் வரப்போகின்ற 2020 சட்டமன்ற தேர்தலில் அவர்கள் பெறப்போகும் வாக்கு சதவீத அளவு, அதாவது கண்டிப்பான முறையில் அவங்க கூட்டணி வலுவாக இருந்துச்சுன்னா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? இவங்களெல்லாம் ஒதுக்கி விட்டு மூத்த நிர்வாகிகள், கழக முன்னோடிகள், முன்னாள் அமைச்சர்கள் இவங்கெல்லாம் விலக்கி விட்டு எடப்பாடி சர்வாதிகாரம் எங்க சொல்லுவோம் சர்வாதிகார போக்கை கையில் எடுத்துக்கொண்டு செயல்படுவதன் விளைவாக ஏதோ முன்னேற்றம் இருக்குமா? 11 தொழில் சந்திச்சு வந்திருக்காரு. அடுத்து 2020 சட்டமன்றத்தில் 2026 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக முன்னாள் கட்சி நிர்வாகிகள்லாம் ஒன்று சேர்ந்து அதிமுக உருவாக்கி இழைச்ச வேண்டும்டா, அதிமுக வெற்றி பெறுவதற்கு 100% வாய்ப்பு இருக்கு. அப்படி பாரதிய ஜனதா கூட்டணி சேர்ந்து கொண்டு இவர் இந்த சால்ரா போட்டுக்கிட்டு இருந்தால் கட்சி இன்னும் வலுவிழந்து போயிடும். அவ்வளவுதான். 26 கட்சி ரொம்ப வலுவிழந்து போயிடும். அதிமுக சதவீதம் குறையும், ஓட்டு சதவீதம் குறையும். மிகவும் அழகாக உங்கள் கருத்து சொன்னதுக்கு எங்கள் சேனல் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கலாம். நன்றி. நாம வாழ்க, அம்மாவுடைய புகழ் வாங்க, சின்னம்மாவுடைய புகழ் வாழ்க, டிடிவி தினகரன் அவர்களுடைய கொள்கை வளர்க, அவர்கள் வளருடன் வாழ்க. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.